உலகில் எங்களுக்கென்ற ஆதரவு கரம் நீட்டவோ எங்களுக்கென்று குரல் எழுப்பவோ எவரும் இல்லாத நிலையில் தனித்து விடப்பட்ட இனத்தின் மக்கள் நாங்கள். எங்களுக்கு நாங்களே என்கிற உண்மையை உணர்ந்து என்னுடைய மூச்சுக்காற்றை நானே சுவாசிப்பது போல, என்னுடைய உணவை நானே எடுத்து உண்பது போல, எனக்கான உரிமையையும் நானே போராடி பெறுவது என்பதை உணர்ந்து தெளிந்து அறிந்த பிறகுதான் இந்த புரட்சிகர அரசியல் பயணத்தை தொடங்கினோம். இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்கிற புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கரனுடைய புரட்சி மொழியை உள்வாங்கி அதிகாரம் மிக வலிமையானது என்ற முழக்கத்தை முன்வைத்தார் அண்ணல் அம்பேத்கர். நாங்கள் அந்த அதிகாரம் எம் மக்களுக்கானது, அதிகாரம் மிக மிக வலிமையானது, அது அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது என்ற கோட்பாட்டை உள்வாங்கி இந்த களத்திலே மற்றும் ஒரு அரசியல் கட்சியாக இல்லாமல் ஒரு மாற்று அரசியல் புரட்சியை இந்த நிலத்திலே முன்னெடுக்கிறோம். இதுவரை இந்த நிலத்தில் இருந்த அரசியலை முற்றுமுழுதாக மாற்றி பணம் இருந்தால்தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை உடைத்து தகர்த்து மக்களுக்கு தூய உள்ளத்தோடு சேவை செய்ய வேண்டும் என்கிற மனம் இருப்பவனும் அரசியல் செய்ய முடியும் என்பதை நிரூபிப்பதற்காகவே இந்த நிலத்தில் உங்கள் பிள்ளைகள் நிற்கிறோம். இந்த மாற்றம் என்பது வெறும் சொல்லல்ல, செயல். ஒவ்வொன்றிலும் மாறுதல் தேவைப்படுகிறது. அனைவருக்கும் கல்வி, ஏழைக்கொன்று பணக்காரனுக்கொன்று என்று இல்லாது சரியான சமமான தரமான கல்வி தரப்பட வேண்டியது. ஒரு நாட்டின் எத்தனை வளங்கள் இருந்தாலும் ஆகச்சிறந்த வளம் அறிவு வளம்தான். அந்த அறிவை வளர்க்கும் கல்வி இன்னைக்கு சந்தை பொருளாக ஒரு வியாபாரமாக மாறி நிற்கிறது. அமைச்சருக்கோ முதலமைச்சருக்கோ உடல்நிலை சரியில்லை என்றால் ஏன் தனியார் மருத்துவமனைக்கு போறீர்கள்? அரசு மருத்துவமனை என்னானது? அங்கு விடுத்தால் என்ன ஆகும்? அப்ப தரமற்ற மருத்துவமனை, மருத்துவத்தின் தரம் தாழ்ந்து இருக்கிறது என்றால் அப்ப அரசு தன் தோல்வியை ஒற்றுக்கொள்கிறதா? அரசால் தரமான மருத்துவத்தை கொடுக்க முடியல என்றால் அரசு எதற்கு? தண்ணீரை தனியார் முதலாளி தான் கொடுப்பான், தரமான தண்ணீர் அவன் தான் விற்பான். மின் உற்பத்தி விநியோகத்தை அரசை விட தனியார் தான் சரியா செய்வான். அப்படினால் அரசின் வேலை என்ன? டாஸ்மார்க் சாராய கடை நடத்துவதா? சாராய ஆலை வைத்திருப்பதும் சாராய கடை நடத்துவதும் தானா? இதற்குத்தான் சாராய முதலாளிகளை தேர்வு செய்ததற்குத்தான் வரிசை நின்று ஓட்டு போடுறோமா? நீங்கள் நாட்டின் பிரதமரை தேர்வு செய்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த நாட்டில் இது பிரதமருக்கான தேர்தலா, புரோக்கர்களுக்கான தேர்தலா? ஒரு நிமிடம் ஆழ்ந்து சிந்தித்து பாருங்கள். இது நாட்டின் பிரதமருக்கான தேர்தல் என்று யார் சொன்னது? உள்நாட்டு வெளிநாட்டு பிற முதலாளிகளுக்கும் சொந்த நாட்டு மக்களுக்கும் இடையே தரகு வேலை செய்கிற ஒரு தரகரை தேர்வு செய்கிற தேர்தல் இது. சந்தை பொருளாதாரத்தை, வர்த்தக பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டின் தலைவனாக இருந்து மக்களுக்கு சேவை செய்ய முடியாது. தரகராக இருந்து உள்நாட்டு வெளிநாட்டு பிற முதலாளிகளுக்கும் சொந்த நாட்டு மக்களுக்கும் இடையே தரகு வேலைதான் செய்ய முடியும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.